ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கலனி தொகுதி அமைப்பாளர் பதவிக்கு மீண்டும் அமைச்சர் மெர்வின் சில்வாவை நியமிக்கும் பட்சத்தில் கட்சி நடவடிக்கைகளிலிருந்து விலகுவதாக கலனி பிரதேச சபை தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை இந்த பதவிக்கு அமைச்சர் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளதாக கட்சி சார்பில் தமக்கு அறிவிக்கப்படவில்லை என கலனி தொகுதியின் பதில் அமைப்பாளர் பிரசன்ன ரணதுங்க தெரிவிக்கின்றார். அமைச்சர் மெர்வின் சில்வாவுடன் அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள நாம் விரும்பவில்லை. அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடப் போவதும் இல்லை. எமக்கு கீழ்மட்டத்தில் உள்ள உறுப்பினர்கள் மனவேதனையில் உள்ளனர். வர்த்தகர்கள் மீண்டும் இளஞ்சத்தை வழங்காத பட்சத்தில் வேலைகளை அமைக்கும் யுகத்தை மீண்டும் உருவாக்க வேண்டாம். அரசு ஊழியர்களை மீண்டும் மரத்தில் கட்டும் யுகம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டாம். மெர்வின் சில்வாவை தவிர்த்து வேறு எந்த ஒரு நபருக்கும் இந்த பதவியை வழங்குங்கள். நாம் இணைந்து கடமையாற்ற தயாராக இருக்கின்றோம். மீண்டும் கலனி தொகுதிக்கு அந்த நபரை நியமிக்க வேண்டாம் என்ற தாழ்மையான கோரிக்கையை நாம் முன்வைக்கின்றோம். கலனி தொகுதி அமைப்பாளர் பதவிக்கு மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளீர்களா என அமைச்சர் மெர்வின் சில்வாவிடம் நாம் வினவினோம். சூரியன் மேற்கில் அஸ்தமித்தாலும் நாளை காலை கிழக்கிலே அது மீண்டும் உதிக்கும். என்னால் அதை மாத்திரமே கூற முடியும். எனக்கு கதைக்க வேண்டிய காலம் வரும், அன்று நான் கதைப்பேன். எனது தரத்திற்கு சமனான ஒருவர் கருத்துக்களை தெரிவிக்கும் பட்சத்தில் அதற்கு நான் பதிலளிக்க தயாராக உள்ளேன். அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் என்ற ரீதியில் ஒவ்வொருவரும் தெரிவிக்கும் கருத்துக்களுக்கு பதிலளிக்க வேண்டியதில்லை. கலனி தொகுதிக்கு அமைப்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும். எனக்கு எழுத்து மூலமும் வாய் மூலமும் உறுதி வழங்கப்படவில்லை. கட்சியினால் எடுக்கப்படுகின்ற தீர்மானம் நியாயமான தீர்மானமாக இருக்கும். அந்த தீர்மானத்துக்கு அமைவாக நாம் செயற்படுவோம். கட்சியால் அவர் நியமிக்கப்படும் பட்சத்தில் ஏதேனும் ஒரு பொறுப்புடனேயே அவர் நியமிக்கப்படுவார். அது குறித்து கட்சி அவருக்கு உரிய ஆலோசனைகளை வழங்கியிருக்கும். ඒ සම්බන්ධව පක්ෂය එතුමාට අවශ්‍ය උපදෙස් ලබා දීලා ඇති.